விநாயகர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது பிள்ளையார்பட்டி மோதகம் தான். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மோதகம். அந்த மோதகத்தை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க ரொம்ப ஸ்பெஷலா பிள்ளையார்பட்டி ஸ்டைல்ல மோதகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிள்ளையார் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே ஒரு லைக் போட்டு போங்க. நான் இன்னைக்கு எடுக்க போற அளவு எத்தனை மோதகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 to 22 கிட்ட வரும். ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுல்ல ஏதாவது ஒரு கப்பை அளவு கப்பா எடுத்து அந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல நயமான பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கும். ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு ஒரு 1/4 கப் அளவு பாசி பருப்பு போடுங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு இது ரெண்டுமே நல்லா ஊறி சாஃப்டாகி வந்திருக்கும். இந்த டைம்ல இதுல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு வெயில்ல ஒரு துணி விரிச்சு அரிசி பருப்பு இது ரெண்டையுமே அதுல நல்லா பரப்பி விட்டுறலாம். கைய வச்சு நல்லா கிளறி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வச்சு விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா வெயில காயட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா காஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா கையில பிடிக்கும் போது நல்லா பொறுன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு இது நல்லா வந்த பிறகு ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கலாம். இந்த காஞ்ச அரிசி பருப்பு இது ரெண்டையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் பவுடரா அரைக்க கூடாது, 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் கணக்கா 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் செய்ய கஷ்டமா இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க முன்னாடியே கூட இதை செஞ்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு அடி கனமான அகலமான கடாய பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு நம்ம எந்த கப்ல அரிசி பருப்பு அளந்தோமோ அந்த கப்ல ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரத்துல மோதகம் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 3 கப் அளவு கிட்ட காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே காய்ச்சின பாலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல புது பாலா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பசும்பாலா பார்த்து எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க முறை எலும்பி கொதி எலும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற பாசி பருப்பு அரிசி எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கும் போதே நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு இது நல்லா வெந்து வந்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்ல அரிசி அளந்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவு கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு 1/2 கப் இல்லைன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் தேங்காயில அரைமுடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து பண்ணா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அடுத்ததா சாஃப்டாவும் டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கிறதுக்காண்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். அடுத்ததா ஒரு 2 கிட்ட ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு இது எல்லாமே அந்த அரிசி பருப்பு கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க வெல்லம் எல்லாமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆற வச்சிடலாம். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைம்ல பக்கத்துல கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் வச்சுக்கிட்டு இது உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க நான் இந்த மாதிரி கோன் ஷேப்ல போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா இதை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது மேல இட்லி தட்டை போட்டு அது மேல துணி விரிக்காம வாழையில போட்டு இதை வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான வாசனையா இருக்கும். நான் எடுத்து வச்சிருக்கிற மோதகத்தை எல்லாமே இதுல போட்டு இட்லி சட்டியை மூடி அடுப்புல தூக்கி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல பிள்ளையார்பட்டி ஃபேமஸ் மோதகம் ரெடி. இது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சூடு ஆறின பிறகு இதை எடுத்து நீங்க விநாயகருக்கு படிச்சு உங்க விநாயகர் சதுர்த்தியை நீங்களும் சிறப்பா கொண்டாடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.